அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கவிஞரோட அடுத்த பாடல் என்னன்னு சொல்ல வந்தோம்னா, சித்தி. சித்தின்னா எல்லாரும் சன் டிவில ஒளிபரப்புறல, சித்தி ராதிகா சீரியல்னு வச்சுக்க போறீங்க. சித்தி 1, சித்தி 2ன்னு. இது நம்ம கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து சித்தின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தார். அந்த சித்தின்ற படத்துல பத்மினி வந்து தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமா திரு எம்.ஆர். ராதா அவர்களுக்கு 2ஆம் தரமா வாக்கப்படுவாங்க. ஆனா ஏற்கனவே ஜெமினி கணேசனை காதலிச்சிருப்பாங்க. ஆனா குடும்ப சூழ்நிலைக்காக வேண்டி ஒரு பெரிய குடும்பம். ஒரு 10, 12 கிட்டத்தட்ட பாமா விஜயத்துல வர குழந்தைகள்லாம் நினைக்கிறேன் ஐ திங்க். அந்த குழந்தைகள் எல்லாருமே அந்த வீட்ல இருப்பாங்க. கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, பயங்கரமான ஒரு வால் பசங்க. அந்த வால் பசங்கள சமாளிக்கிறதுக்கு ஒரு பெண் வேணும். சுந்தரி பாய் தான் ஐ திங்க் எம்.ஆர். ராதாவோட அம்மான்னு நினைக்கிறேன் ஐ திங்க். அவங்க தான் அந்த குழந்தைகள பார்த்துட்ருப்பாங்க. என்னால பார்த்துக்க முடியலன்னு புலம்பும்போது, ஒரு சில சூழ்நிலைகள்ல பத்மினி வந்து அந்த வீட்டுக்கு வாக்கப்படுறதுக்கு வராங்க. சித்தின்னவுடனே அந்த காலத்துலலாம் சுந்தரி பாயே சொல்லிக் குடுத்துருப்பாங்க இந்த பசங்க கிட்ட. வர சித்தி எப்படி இருப்பாளோ தெரியாது, உங்களெல்லாம் படாத பாடு படுத்துவாளோ என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சொல்லுவாங்க. ஆனா இந்த பசங்க பாவம் பயந்துட்டுருக்கும். ஒண்ணு கூட அந்த சீன் ரொம்ப நல்லாருக்கும். நான் அப்போ ஏதோ எனக்கு இங்க லேசா தான் ஞாபகம் இருக்கு அந்த படம். முதல்ல கல்யாணம் ஆகி கூட்டிட்டு வரும்போது, அந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஒவ்வொன்னும் ஒரு மூலையில இருந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு தான் பார்த்துட்ருக்கும். அந்த சீன் ரொம்ப நல்லாருக்கும். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். அப்புறம் தான் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த சித்திங்கிறவங்களோட ஒரு நல்ல குணங்கள், அவங்களோட மதிப்பு எல்லாமே தெரிஞ்சிறதுனால, அவங்க கிட்ட ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷனா ஆயிடுறது. அப்படி ஒரு கதை இருக்கும். அவங்க வந்து அந்த குடும்பத்தில வந்து வாக்கப்பட்ட பிறகு, என்னென்ன நிகழ்வுகள்லாம் வருதோ, அதெல்லாம் வந்து அவங்க சமாளிக்கிற விதத்த தான் ரொம்ப அழகா கே.எஸ்.ஜி டைரக்ட் பண்ணியிருப்பாரு. பத்மினி அம்மா, நாட்டிய பேரொளி. அவங்க இதில வந்து நாட்டியம் ஆடுறதுக்கே ஒரு சின்ன ஒரு சந்தர்ப்பங்கள் கூட கிடையாது. நடிப்பு. அவ்வளோ பெரிய டான்ஸர் வந்து அவங்களுக்கு தீனி போடுற லெவலுக்கு ஃபுல்லா அழகா அவங்களுக்கு நடிப்ப குடுத்துருப்பாரு. எம்.ஆர். ராதா கிரேட். அவரு தான் ஹஸ்பண்ட். அவர திருத்தணும். இந்த பக்கம் இந்த பசங்க, இந்த பக்கம் ஒரு பெரிய பெண்ணு விஜய் நிர்மலா, அவங்க கூட இப்ப இறந்து போயிட்டாங்க. ஒரு பெரிய தெலுங்குல ஒரு பெரிய ஃபேமஸ் டைரக்டர். அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க வந்து பொண்ணா நடிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த பாட்டு கூட வந்திருக்கும். நீங்க நெறைய கேட்டிருப்பீங்க. சந்திப்போமா இனி சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா அப்படின்னு ஒரு சாங் வந்து அவங்க சைக்கிள் ஒண்ணு ஓட்டிக்கிட்டு தன்னோட லவர் முத்துராமன் தான். அப்பல்லாம் கேட்கவே வேண்டாம். முத்துராமன் தான் அவர்களுக்கு ஜோடி. ஆனா பத்மினியோட தம்பின்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஏழை, பணக்காரன் அப்படிங்கிறனால குடுக்க மாட்டாங்க. இவங்களோட லவ் வளருது. அது கடைசியில ஒண்ணு சேர்த்து வைக்கிறாங்க. நம்மளுக்கு இப்ப அதெல்லாம் கூட நான் இன்னைக்கு சித்தியோட கதைய கூட நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கல. இந்த சித்தின்ற படம் எடுக்கும்போது கே.எஸ்.ஜி என்ன பண்ணியிருக்காரு, கவிஞர்கிட்ட எப்பவும் போல நீங்க இந்த படத்துக்கு வந்து சாங்க குடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இதுல வந்து ஒரு சாங். அந்த ஒரு சாங் வந்து ஒரு பெண் வந்து இந்த உலகத்துல பிறந்தவுடனே அவ படுற தொல்லைகள் கடைசி மட்டும் பிறக்கும் போதிலிருந்து ஆரம்பிச்சு கடைசியில இறக்குற வரலும் பெண்ணுக்கு இருக்கிற ஒரு தொல்லைகள ஒரு பாடல் மூலமா நீங்க குடுத்தீங்கன்னா, அது கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும். அது மாரி நீங்க ஒரு பாடல் போட்டு குடுத்தீங்கன்னா எனக்கு நல்லாருக்கும். அத வந்து சுசீலா வச்சு பாட சொல்லலான்னு இருக்கேன். அதனால நீங்க அதுக்கு ஏத்தாப்புல குடுங்க. பத்மினி வந்து ரொம்ப நல்லா நடிப்பாங்க. அதனால நம்ம அது மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பேசிட்டு, அந்த பாடல் காட்சிய வந்து என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒவ்வொரு பருவமா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த குழந்தை பருவம். குழந்தை பிறந்த உடனே அப்புறம் அடுத்த ஸ்டெப் அதுக்கு அடுத்தது பள்ளிக்கூடம், அப்புறம் கல்யாணம் காட்சி. அதுக்கு பிறகு கணவன், மனைவி, அதுக்கு பிறகு குழந்தைகள வளர்க்கறது, அப்புறம் கடைசியில பேரன், பேத்தி. அதுக்கு பிறகு அதனோட வாழ்க்கையினோட தத்வார்த்தத்த எப்படி நம்ம பகவத்கீதைய எப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்ன கவிஞர் தான். இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அழகா சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சமான சாங். இந்த குவாரண்டைன்ல இந்த சாங்ஸ கூட நானு அவங்கள எனக்கு தெரிஞ்சவங்கள பாட சொல்லி, இத எல்லார்கிட்டயும் நான் குடுக்கணும்னு கூட ஒரு ஆசைப்பட்டேன். ஏன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல் சுசீலா அம்மாவோட பாடல். அவ்ளோ சோகமும் இருக்கும், கருத்தும் இருக்கும். அதனால அந்த பாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. கவிஞருக்கு கேட்கவே வேண்டாம். அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையா பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தைய தூங்க வைக்க முயற்சி பண்றாங்க பத்மினி அம்மா. அப்பதான் வந்து கவிஞரோட பேனா மெதுவா நகருது. அவர் என்ன எழுதுறார் பாருங்க. வார்த்தைகள் எடுத்து எடுப்புல
பெண்ணாகப் பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் 2 முறை. பிறப்பில் ஒரு தூக்கம், இறப்பில் ஒரு தூக்கம். இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கமில்லை. என்னறிய கண்மணியே, கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஆரிராரிரரி ஆரிராரிரோ, ஆரிராரிரரோ, ஆரிராரிரி ஆரிரிராரோ, ஆரிராரிரிரோ. காலமிது காலமிது, கண்ணுறங்கு மகளே. காலமிதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே, ஒரு தூக்கமில்லை மகளே. இந்த பாடல் வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா முதல்ல ஒரு குழந்தை, அதுக்கு பிறகு அது கன்னி பருவம் மாறும், கன்னி மனம் மாறும், அது வந்து மனசுல வந்து ஒரு கள்ளம் புகும், அதெல்லாம் எல்லாமே அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த 12 வயது வந்தால் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வரிசையா கவிஞர், இது வந்து ஒரு பெரிய சாங். இந்த சாங்கை வந்து நான் பாடுறதை விட நீங்கள் வந்து எப்போனா இந்த சித்தின்ற படத்தில் சுசீலா அம்மா பாடியிருக்க இந்த சாங்ஸை மிஸ் பண்ணாமல் சன் டிவியில் நிறைய போடுறான். அதில் பார்த்தீங்கன்னா சன் மியூசிக்கில் இதிலெல்லாம் நிறைய போடுவான். அதில் நீங்கள் பார்த்து நிச்சயமாக என்ஜாய் பண்ணுங்கள். எதுக்கு இந்த பாட்டை நான் இன்னைக்கு சூஸ் பண்ணேன்னா, கண்ணதாசனோட கைவண்ணம் கண்டு மெய் சிலிர்த்து போய் இந்த பாட்டை முடிச்சிட்ட உடனே கேஎஸ்ஜி கட்டி பிடிச்சிக்கிட்டாராம். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய அவர் வந்து இப்படி குடும்ப பாங்கான படங்கள் தான் நிறைய எடுப்பார் கேஎஸ்ஜி. நீங்களே பார்த்துருப்பீங்க, வாழையடி வாழை, குலமா குணமா, அப்புறம் குறத்தி மகன், அப்புறம் கற்பகம். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு கேஆர் விஜயா அம்மாவோட ஃபஸ்ட்டு ஃபிலிமே கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் தான். அப்புறம் ஏன் பக்தி படம் ஆதிபராசக்தி. அதனால் அவங்களாம் வந்து ஒரு பெரிய ஜாம்பவான்க. ஒரு குடும்ப கதை அப்படின்னா இப்போ நம்ம ஏறக்குறைய நம்ம சன் டிவியில் வந்து பார்த்திங்கன்னா திருமுருகன் வந்து அவரோட பாணியில் அந்த குடும்ப பாங்காக எடுத்துகிட்டு போகும்போது எல்லாருக்கும் பிடிச்சி போயிடுது அப்படிங்கிற ஒரு நாட்டை பிடிச்சிக்கிட்டார். அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி அவர் கதையிலையும் வில்லன் வில்லி எல்லாம் வருவாங்க, ஆனால் எமோஷ்னலான வில்லன் வில்லிங்கெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய படங்கள் ஒவ்வொன்றா அது சொல்லிக்கிட்டே போகலாம். கேஎஸ்ஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு தனியாக ஒரு அத்தியாயமே நான் வைக்கணும். அதனால் இயக்குனர் வந்து என்ன பண்ணாராம், அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொன்றும் அழுதுட்டாராம். அதில் வந்து அவர் வந்து அதாவது குழந்தைய நீ எழுப்புறியோ இல்லையோ, நானே இந்த பாட்டை கேட்டு அப்படியே தூங்கி போயிட்டேன். தூங்கி போய் என்னை தட்டி எழுப்புற லெவலுக்கு இருந்தது உன்னோட வரிகள். இதை இன்னும் சுசீலா பாடினாங்கன்னா நம்ம கேட்கவே வேண்டாம். அந்த அளவுக்கு ரொம்பவும் ஒரு உருக்கமாகவும் ஒரு ஆனந்தமாகவும் ஒரு அற்புதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை கவிஞர் எழுதும்போதே அவரை கட்டிப்பிடிச்சி அதனோட வெற்றியை நிர்ணயிச்சது அந்த படத்தினோட டைரக்டர். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த சித்தி படத்தில் வர காலமிது காலமித பாடலை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் என்னன்னு. நாளைக்கு கவிஞரது இன்னொரு பாடலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவரையில் உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ரமணா ரவி. ஹாய், பாய்.